அனனியா. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வை அடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வை அடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய். இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். சவுலே, பார்வை அடைவாயாக. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வை அடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வை அடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். பவுல் தமஸ்குவுக்கு போகும்போது அவர் செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே அவருக்கு சொல்லப்படும் என்று கர்த்தர் அவரிடத்தில் சொல்லுகிறார். அவரோடு பேசுவதற்கு கர்த்தர் அனனியா என்பவனை தெரிந்தெடுக்கிறார். பவுல் செய்யும்படி நியமிக்கப்பட்டதையெல்லாம் அனனியா தமஸ்குவிலே அவருக்கு சொல்லுவான். அனனியா வேத பிரமாணத்தின்படி பக்தியுள்ளவன். யூதேயா தேசத்திற்கோ யூத மார்க்கத்திற்கோ அனனியா விரோதி அல்ல. யூதருடைய வேத பிரமாணத்தின்படி இவன் பக்தியுள்ளவன். இப்போது இவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக விசுவாசிக்கிறான். தமஸ்கு பட்டணத்திலே குடியிருக்கிற சகல யூதராலும் அனனியா நல்லவன் என்று சாட்சி பெற்றிருக்கிறான். பவுல் சிநேகத்தோடு சந்தித்த முதலாவது விசுவாசி அனனியாதான். கர்த்தருடைய வழி நடத்துதலின் பிரகாரமாக அனனியா பவுலிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வை அடைவாயாக என்று சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக ஆலோசனையின் பிரகாரமாகவே அனனியா பவுலை பார்க்க வந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் கட்டளை பிரகாரம் அனனியா, சவுலே, பார்வை அடைவாயாக என்று சொன்ன அந்நேரமே பவுல் பார்வை அடைகிறான். கர்த்தருடைய வார்த்தையோடு அவருடைய வல்லமையும் புறப்பட்டு வருகிறது. அற்புதம் உடனடியாக நடைபெறுகிறது. தான் பார்வை அடைந்தவுடன் பவுல் அனனியாவை ஏறிட்டு பார்க்கிறார். இதற்கு மேலும் அவர் தனக்கு சொல்லப் போகிற கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க பவுல் ஆயத்தமாய் அவனை ஏறிட்டு பார்க்கிறார். உன்னை தெரிந்து கொண்டார். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். அனனியா பவுலை குறித்த கர்த்தருடைய சித்தத்தை அவருக்கு வெளிப்படுத்துகிறான். கர்த்தருடைய கிருபையும் அனுகிரகமும் தனக்கு கிடைத்திருப்பதை பவுல் புரிந்து கொள்கிறார். பவுலின் ஜீவியத்தையும் ஊழியத்தையும் குறித்து கர்த்தர் விசேஷித்த சித்தம் கொண்டிருக்கிறார். பவுலை பற்றிய கர்த்தருடைய திட்டத்தையும் அனனியா அவருக்கு வெளிப்படுத்துகிறான். அனனியா பவுலிடம் பேசும்போதே, நம்முடைய முன்னோர்களின் தேவன் உன்னை தெரிந்து கொண்டார் என்று கூறுகிறான். தேவனுடைய அழைப்பை அனனியா அறிவிக்கிறான். அனனியா தேவனை பற்றி சொல்லும்போது நம்முடைய முன்னோர்களின் தேவன் என்று குறிப்பிடுகிறான். ஆகையினால் அனனியாவும் பிறப்பினால் ஒரு யூதனாகவே இருக்கிறான். தேவனுடைய திருவுளத்தை அறிவதற்காக கர்த்தர் பவுலை தெரிந்து கொண்டார். கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்களை தம்முடைய சித்தத்தை தெரிந்து கொள்வதற்காகவும் அந்த சித்தத்தின் பிரகாரம் ஊழியம் செய்வதற்காகவும் தெரிந்து கொள்கிறார். நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் கர்த்தர் பவுலை முன்னமே தெரிந்து கொண்டார். தேவனுடைய சித்தம் பவுலுக்கு தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது. அது உடனடியாகவும் வெளிப்படுத்தப்படுகிறது. இது ஒரு விசேஷித்த கிருபை. இயேசு கிறிஸ்து பரமேறி போன பின்பு அவருடைய பிரசன்னத்தை தரிசிக்கிற சிலாக்கியம் பவுலுக்கு கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் நிற்பதை ஸ்தேவான் தரிசித்தான். ஆனால் பவுலோ தேவனுடைய பிரசன்னம் தன்னை சுற்றிலும் இருப்பதை தரிசிக்கிறார். ஸ்தேவான் கிறிஸ்துவின் பிரசன்னத்தை தரிசித்தாலும் அவருடைய சத்தத்தை கேட்கவில்லை. பவுலோ கிறிஸ்துவின் பிரசன்னத்தையும் தரிசித்து அவருடைய சத்தத்தையும் கேட்கிறார்.
அனனியா இயேசு கிறிஸ்துவை பற்றி குறிப்பிடும்போது அவரை நீதிபரர் என்று அழைக்கிறான். இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவர். ஆனால் அவரை நீதி இல்லாமல் அநியாயமாக துன்புறுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். தம்முடைய சித்தத்தை தெரிந்து கொள்வதற்கு கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து தியானிக்க வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். தேவன் பவுலை தெரிந்து கொண்டதற்கு காரணம், தேவன் பவுலை தெரிந்து கொண்டார். தேவனுடைய திருவுளத்தை அறிவதற்கு பவுலை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பதற்கு பவுலை தெரிந்து கொண்டார். தேவனுடைய திருவாய் மொழியை கேட்பதற்கு பவுலை தெரிந்து கொண்டார். எல்லா ஜனங்களுக்கும் விசேஷித்த சாட்சியாக தேவன் பவுலை தெரிந்து கொண்டார். சாட்சியாய் இருப்பாய். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய். பவுல் யூதருக்கும் பிரஜாதியாருக்கும் சாட்சியாக இருப்பார். தான் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சாட்சியாக இருப்பார். பவுல் யூதரிடத்தில் பேசும்போது தான் ரட்சிக்கப்பட்ட சம்பவத்தை இந்த அதிகாரத்திலும் அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்திலும் விவரித்து கூறுகிறார். அவர் ரட்சிக்கப்படும் போது நடைபெற்ற சம்பவத்தை பவுல் திரும்ப திரும்ப கூறுகிறார். கர்த்தர் தன்னுடைய ஆத்மாவிற்கு செய்த நன்மையை ஜனங்களிடத்தில் விவரித்து சொல்லுகிறார். கர்த்தரை விசுவாசித்தால் அவர்களுடைய ஆத்மாவுக்கும் நன்மை உண்டாக வாய்ப்புள்ளது என்று அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். ஞான ஸ்நானம் பெறு. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். அனனியா பவுலை குறித்த கர்த்தருடைய சித்தத்தை அவருக்கு அறிவிக்கிறான். ஞான ஸ்நானத்தின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறான். ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு தாமதம் பண்ண வேண்டாம் என்றும் அவரிடத்தில் சொல்லுகிறான். நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான ஸ்நானம் பெறு என்பது அனனியா பவுலுக்கு கூறுகிற முதலாவது ஆலோசனை. பவுல் ஒரு யூதன். யூத மார்க்கத்து முறைமையின்படி அவர் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்திருக்கிறார். தேவனோடு விருத்த சேதன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அப்போதே தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் இப்போது ஞான ஸ்நானத்தின் மூலமாக அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. நம்முடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. தண்ணீர் ஞான ஸ்நானத்தின் மூலமாக தேவன் நம்முடைய பாவ மன்னிப்பை உறுதி பண்ணுகிறார். அனனியா பவுலிடம் ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஆறுதல் உண்டாகும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்னும் சந்தோஷம் நமக்குள் உண்டாகும். நாம் தேவனிடத்தில் இருந்து பாவத்திற்கு விரோதமான வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம். பாவங்கள் போக கழுவப்படுகிறவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள், பரிசுத்தப்படுத்தப்படுகிறார்கள். நாம் விசுவாசத்தினால் ஞான ஸ்நானம் பெறுகிறோம். இயேசு கிறிஸ்துவில் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை ஞான ஸ்நானத்தின் மூலமாக அறிக்கை செய்கிறோம். ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிற நாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று அங்கீகரிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஜீவனுக்கும் ஆத்மாவுக்கும் ஆண்டவராக அங்கீகரிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலோசனையின் பிரகாரமாக ஜீவிக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் போக கழுவப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்கான காரியங்களை நாம் காலதாமதம் பண்ணாமல் உடனடியாக செய்ய வேண்டும். தேவனுக்காக நாம் செய்ய வேண்டிய ஊழியத்தில் காலதாமதம் பண்ணக்கூடாது. தேவனுடைய ஊழியம் மிகவும் முக்கியமானது. அதை உடனடியாக செய்ய வேண்டும். இப்போதே செய்ய வேண்டிய ஊழியத்தை பிறகு செய்து கொள்ளலாம் என்று காலதாமதம் பண்ணினால் நம்மால் ஊழியம் செய்ய முடியாது. அனனியா பவுலுக்கு ஆலோசனை சொல்லும்போது நீ தாமதிக்கிறது என்ன என்று கேட்டு அவனை உடனே ஞானஸ்நானம் பெறுமாறு சொல்லுகிறான். பவுல் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெற்ற பின்பு அனனியா இந்த வார்த்தையை பவுலிடம் கூறுகிறான். நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று அனனியா பவுலிடம் கூறுகிறான். ஆகையினால் தண்ணீரில் ஞானஸ்நானம் பெறுவது
ஒருவனுடைய பாவத்தை கழுவாது. பாவம் மன்னிக்கப்படுவதற்காக யாரும் ஞானஸ்நானம் பெறுவதில்லை. ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டுக்கள் கிறிஸ்து, எகிப்திய அதிகாரி, பிரஜாதியார் யாரும். தண்ணீர் ஞானஸ்நானம் பவுலின் பாவங்களை கழுவாது. அப்போஸ்தலர் 22 12 முதல் 16 வரை உள்ள வசனங்கள் அப்போஸ்தலர் 9 17 18 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருப்பதை போன்று முழுமையாக கூறவில்லை. இந்த வசனங்களில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம்: திரும்ப பார்வை அடைதல், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுதல், ஜெபத்தில் இருந்து எழுந்திருத்தல், தண்ணீரில் ஞானஸ்நானம். தான் இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தில் விசுவாசம் வைப்பதினால் ரட்சிக்கப்பட்டிருப்பதாக பவுல் பல இடங்களில் சாட்சியாக கூறியிருக்கிறார். அனனியா பவுலை பார்த்து எழுந்திரு என்று கூறுவதற்கு முன்பாகவே பவுல் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், குணமாக்கப்பட்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார். உன் பாவங்கள் போக கழுவப்படு என்பது மற்ற சுத்திகரிப்பை போன்றே இதுவும் சடங்காச்சாரமான சுத்திகரிப்பு முறைமையாகும். கழுவப்படு என்பதற்கான கிரேக்க வார்த்தை அப்போலோவோ. இந்த வார்த்தை இந்த வசனத்திலும் 1 கொரிந்தியர் 6:11 வசனத்திலும் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கொலோசையர் 2:11 வசனத்தில் கையால் செய்யப்படாத ஞானஸ்நானமும் இதே பொருளையே தரும். ஞானஸ்நானத்தினால் பாவங்கள் கழுவப்படும் என்று வேத வாக்கியம் எதுவும் கூறவில்லை. தேவனால் கழுவப்படுகிறோம், கிறிஸ்துவால் கழுவப்படுகிறோம், பரிசுத்த ஆவியினால் கழுவப்படுகிறோம், கிருபையினால் விசுவாசத்தின் மூலமாக கழுவப்படுகிறோம், இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தில் வைக்கும் விசுவாசத்தினால் கழுவப்படுகிறோம், கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினால் கழுவப்படுகிறோம், பாவங்களை அறிக்கை செய்வதனால் கழுவப்படுகிறோம், தேவனுடைய வார்த்தையினால் கழுவப்படுகிறோம். அனனியா ஒரு யூதன். அவனுக்கு சுத்திகரிப்பு முறைகளை பற்றி நன்றாக தெரியும். சுத்திகரிப்பு புறம்பானது, சடங்காச்சாரமானது. சுத்திகரிப்பின் மூலமாக கழுவப்படாத காரியங்கள் குஷ்டம், குற்றம், பாவங்கள், துன்மார்க்கம், தீட்டு, அசுத்தம். இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தினால் நமது பாவங்கள் கழுவப்படும் என்பதற்கு சுத்திகரிப்புகள் ஓர் அடையாளமாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் மீட்பு, ரட்சிப்பு, மன்னிப்பு என்னும் பொருளுடைய வார்த்தைகள் 3322 இடங்களில் வந்திருக்கிறது. தண்ணீர் ஞானஸ்நானம் இதற்கு தேவை என்று எந்த வசனமும் கூறவில்லை. தண்ணீர் ஞானஸ்நானம் இல்லாமலும் தண்ணீர் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாகவும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கு வேதாகமத்தில் பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன. அவையாவன: கிறிஸ்து, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், திமிர்வாதக்காரன், ஆயக்காரன், சகேயு, சிலுவையில் தொங்கிய கள்ளன், ராஜாவின் மனுஷனுடைய வீட்டார், பாவியான ஸ்திரீ, ஏராளமான யூதர்கள், எத்தியோப்பிய அதிகாரி, சப்பானி, பவுல், கொர்நேலியுவும் அவனுடைய வீட்டாரும், திரளான ஜனங்கள் சொஸ்தமாக்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். ஞானஸ்நானம் என்பது இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கும் அடக்கத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் அடையாளமாகவும் சாட்சியாகவும் இருப்பதாக பேதுருவும் யோவானும் கூறியிருக்கிறார்கள். ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாக இராது என்று பேதுரு தெளிவாக கூறுகிறார். கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தினால் மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து போட முடியும் என்று பவுல் தெளிவுபடுத்துகிறார். பவுல் இப்பேற்பட்ட ஞானஸ்நானத்தை தனது நிருபங்களில் எழுதியிருக்கிறார். தண்ணீர் ஞானஸ்நானம் என்பது இயேசு கிறிஸ்துவின் சரீர பிரகாரமான உண்மையான மரணத்தையும் அடக்கத்தையும் குறிப்பிடாமல் அவற்றிற்கு ஓர் அடையாளமாக மட்டுமே இருக்கிறது. குஷ்டரோகி குணமான பின்பு அவன் ஆசாரியரிடம் காண்பித்து தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அதுபோலவே ஞானஸ்நானத்தினால் பாவங்களை கழுவுவது என்பது ஓர் அடையாளமே. இது வஸ்திரங்களை இரத்தத்தில் தோய்ப்பது போன்று ஓர் அடையாளமே ஆகும். மறுபடியும் பிறக்கும் ஞானஸ்நானத்தை பற்றி பவுல் எங்கும் உபதேசம் பண்ணவில்லை. ஞானஸ்நானமானது ரட்சிப்புக்கு ஓர் உபாயம் என்று இயேசு கிறிஸ்து எங்கும் உபதேசம் பண்ணவில்லை. ஞானஸ்நானம் கொடுக்காமலேயே இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்தார்.
இயேசு கிறிஸ்து தாமே யாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. அவர் ஒரு வசனத்தில் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று கூறியிருக்கிறார். ஞானஸ்நானத்தினால் பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று கூறுவதற்கு ஒரு சிலர் மார்க்கு 3, 6, 7, 8, 11, மார்க்கு 1, 4, 5, லூக்கா 3, 3, 8 முதல் 16 வரை, அப்போஸ்தலர் 2, 38, மார்க்கு 16, 16 ஆகிய வசனங்களை மேற்கோளாக கூறுகிறார்கள். இந்த வசனங்கள் எதுவும் ஞானஸ்நானத்தினால் பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று கூறவில்லை. பாவ மன்னிப்பிற்காக அல்லது மனம் திரும்பியதற்காக ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்னும் பொருள்படவே இந்த வசனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களில் மனம் திரும்புதலும் விசுவாசமும் ஞானஸ்நானத்திற்கு முன்பாக கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். இதுதான் ஒருவனை ரட்சிக்கும். அதன் பின்பு ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர் ஞானஸ்நானத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறார். பவுல் கூட ரட்சிக்கப்பட்டு குணமாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஆயத்தமாக இருந்தார்.